ஹலோ மகா, எல்லாருக்கும் வணக்கம். நமஸ்காரம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். என்னடா என் சேனல்லேருந்து என்ன வீடியோ போடுறானே பார்க்காதீங்க. அடுத்த ஒரு வீடியோ வருது. என்னென்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளே இது போக போகிறேன். கரெக்டாக அந்த மொட்டை மாடல் நிற்கிறாங்க. சைக்கிள் கீழே தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. கரெக்டாக நம்ம எந்த சைக்கிளில் போக போகிறோன்னா, நான் புதுசு சைக்கிள் வாங்குறேன்னு சொன்னேன்ல, அந்த சைக்கிள் தான். அதில் தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணது. சடனாக தோணுச்சு போகணுன்னு சொல்லிட்டு அதான் கிளம்ப போகிறோங்க. இதுதான் இந்த சைக்கிள் தாங்க. நம்ம இதுதான் போக போகிறோம். ஓகேவா? பல்லவரம். சைக்கிள் காற்று கொஞ்சம் நினைக்கிறேன். காற்று வர அடிக்கும். கரெக்டாக 3 வேளைக்கும் நைட்டு ஸ்டே பண்ணுறதா கொஞ்சம் இதாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா எங்கே ஸ்டே பண்ணுறேன்னு தெரியலையே. போன வாட்டி வரும்போது பெட்ரோல் நிறைய அளவு எல்லாம் பண்ணல தங்குறதுக்கு. என்னைக்கு டென்ட்டு. ஆனால் ஒரு காமெடி என்ன தெரியுமா, என்கிட்ட ட்ராவலிங் பண்ணுறதுக்கு டென்ட்டெல்லாம் போட்டுருக்கு. இப்போ செட்டப்பெல்லாம் இருக்குது என்கிட்ட, எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் எங்கே மாட்டிச்சுன்னா ஊரில் மாட்டிக்கிச்சு. ஊர்லேருந்து இன்னும் எடுத்துகிட்டு வரணும்னா வேண்டு. இங்கே இருந்து தான் ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போனப்போ தான் ஏன்டா ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன்னு ஆச்சு எனக்கு. அதான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது எனக்கு. அதுதாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுற பார்த்துக்கலாம், எப்படின்னா ஸ்டே பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வேறு என்ன, இண்டிகோ ஃப்ளைட் டேக்காப்பாக போகிறாங்க நினைக்கிறேன். அதுதான் பார்த்துட்ருக்கேன். வேறு நம்ம
பாட்டு நம்ம போக வேண்டியதுதான். நம்ம அக்கா வீட்டில் தாங்க இந்த கடைலாம் உட்காந்து டிஃபனை சாப்பிட்டு நீ அப்படியே கிளம்புற வண்டி எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு. சரியான வெயில். இப்போ கொஞ்சம் வெயில் இருக்குது, நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வெயில் அப்படியே இருக்குது. இந்த இருக்கு கொஞ்சம் சைக்கிள் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுது. பேசாமல் திருவண்ணாமலைக்கு போகலான்னு பார்க்குறேன். அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு. தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட்டு போவோம், எவ்வளோ தூரம் போவோம் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரகலையோ ரகலை, நம்ம சைக்கிள் தாம்மா கிளம்புறோமான் இருக்கோங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டு மீது தலையுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. ஹலோ, சரியான வெயிலுங்க, வேற லெவல் வெயில். ஆனால் வெயில் அடித்தாலும் அந்த காற்றுல சின்ன ஒரு ஈரப்பதம் இருக்குங்க. ஆனாலும் பெருசாக அளவுக்கு தெரில எனக்கு அந்த சின்ன ஒரு ஈரப்பதம். கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது. ஆனால் என்ன, அந்த ஒரு பழைய நினைவுகள் தான் எனக்கு வந்து போயிட்டே இருக்குங்க மனசுக்குள்ள. அலைப்பாயுதே அந்த மாதிரி அலை பாஞ்சிட்டு இருக்கு. பாருங்களேன் எப்படி வரான்னு பாருங்க, போயிட்டு வரேன். அது ராங் ரூட்டில் எவ்வளோ ஸ்பீடாக வரேன் பார்த்தியா. ரொம்ப பாரு, இதுக்குடா ராங் ரூட்டில் வரீங்க. சைக்கிளில் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல இருக்கு, ஃபீல் ஆகுது. அது கம்மியாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு தெரியல, கிளியராக கம்மியாக இருக்க மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகுதுங்க. அதனால் கொஞ்சோட சைக்கிளில் கொஞ்சம் காற்று அடிக்கணும்.
கரெக்டாக இப்போ எங்கே வந்தேன்னா செங்கல்பட்டு தாண்டி இந்த பாலம் இருக்குல்ல அதோட நிற்கிறாங்க. வேறு லெவலு, வெயில் வேறு பாட்டியை வதைக்குது. மணி பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆகுதுங்க. பொம்பளை நாய சைக்கிளில் நான் ஓரமாக தான் போயிட்டுருக்கேன். அது பாட்டை காரை அடிக்கிறான் அடிச்சு போயிடணும். பைக்காரன் தொல்லை தான் ரொம்ப தாங்க முடியலங்க. அவனா அதுதான் ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி பண்ணிருக்கானோ. ஸோ டயர்ட். ஆனால் ஓட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு பில்டிங் தான் நான் ஃபஸ்ட்டாக வந்து சென்னை வரும்போது காலேஜ் முடிச்சு வந்தேன். 2014 15 சம்திங்கில் வரும்போது இந்த பில்டிங் அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் கிடக்கு, அப்படியே கடப்பில் கிடக்கு. இப்போலாம் அதே மாதிரி தான் இருக்குது. அது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வேலையும் பார்க்கல. ஏதாவது கேஸ் என்ன இருக்கான்னு நினைக்கிறேன். கேஸ் என்ன இருக்கும், கேஸாக இருக்கும். நல்லா இருக்கேன். ஒரு பாட்டு தண்ணி வாங்குறேங்க. தண்ணி தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிக்க இருந்தால் வேலையே ஆகாது. அதான் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டேன். 20 ரூபாங்க. கொஞ்சம் கூலிங்காக வாங்கிட்டேன், அதனால தான். ஆனால் இவ்வளோ ஹீட்டில் வந்து தண்ணி கூட கூலிங் வாட்டர் குடிக்கக்கூடாது. குடிச்சா என்ன ஆகும்னா நமக்கு தான் வந்து டேஞ்சராக இருக்குங்க. ஏன்னா த்ரோட் பெயின் அந்த மாதிரிலாம் வரும். நான் மெயின் அது வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு நினச்சேன், இந்த வைக்கிற மாதிரி. அதுவும் பற்ற மாட்டேங்க பாருங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோதான், சைக்கிள் திரும்பி கிளம்ப வேண்டியதுதான். நம்ம இது வரைக்கும் வந்து 67 கிலோமீட்டருங்க. 67 கரெக்டாக இங்கேருந்துன்னா சென்னையிலேருந்து இது வரைக்கும் 67 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கரெக்டாக இது மேட்டுப்பாளையம், அங்கே கரெக்டாக அங்கே லொக்கேட் நிற்கிறோம். இங்கே இதான் நிற்கிறோம்மா. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 67 கிலோமீட்ரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகுதுங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் நிப்பாட்டினேன். கடை எதுவும் பக்கத்துலேயே இல்லைங்க. இனி அடுத்து ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கடைக்கு நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதுதான். செம்ம வெயிலாக இருக்குது.
சரியான வெயிலுங்க. இந்த வெயில் சமாளிச்சுட்டு போகிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குங்க. இது வரையும் நான் ஆச்சும் ஒரு 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிப்பேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 67 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிடலாம். விடாமல் மிதிச்சுன்னா விடாமல் வந்து சைக்கிளிங் பண்ணால் கரெக்டாக பண்ணலாம். ரொம்ப நாளாக கொஞ்சம் கேப் விட்டேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. இனி போக கிளியராக பண்ணலாங்க. மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கிளம்புவோமாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். கூழ் சாப்பிட்டா தான் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேன் சாப்பாடை பார்த்தாலே என்னன்னு தெரில. பின்ன எப்படி பிடிக்கும் இந்த வெயிலில்? கூழ் சாப்பிட்டா தான் கொஞ்சம் இதமாக இருக்குது. அவ்வளோ எனக்கு பசியும் எடுக்கலை. செட் ஆகிடுச்சு எனக்கு கூழ் சாப்பிட்றதுனாலே. நான் மேக்ஸிமம் வெயில் டைம்னால கூழ் தாங்க சாப்பிட்ருப்பேன். கூழ் தான் மெயினாக சாப்பிட்ருப்பேன். மற்ற மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டேன் நான். அதான் நல்லா இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் காலம் வந்து இட்லி சாப்பிட்டேன். இப்போ வந்து கூலி பைக் எந்த மாதிரி நல்லா விட்டுருக்கேன். அது இல்லாமல் மோரோட கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பெட்ரோல் பம்பில். அதோட நல்லா இருந்துச்சுங்க. வெயில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஓட்டுறது. ரொம்ப சமாளிக்க முடியல. நான் புதிய காசை போட்ட போகிறோமே தலை ஒரு பாரமாக இருக்குது. இந்த ஒரு ஓட்டி எங்கேயாவது குளிக்கடம் கிடச்சுன்னா இங்கே ஒரு வயல் சைடு இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் அங்கே போய் குதிச்சிட வேண்டியதான். குளிக்க வேண்டியதான். குளித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தம்மாக இருக்கும். அதான் இல்லை. ஸோ ஓகே, சைக்கிள் எடுத்துகிட்டு நீ ஜூட்டுட்டுரும். ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் நம்ம ஒரு ரீச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு. கன்னியாகுமரி போகிறோம், நிறைய வீட்டுக்கு போகிறான்னு தெரியல. பார்ப்போம் எங்கேயும் முடிப்போம். கன்னியாகுமரியில் முடிக்கணுன்னு இருக்கேன். பார்ப்போம். சொல்லிட்டு அப்படியே காமெடி தான். இந்த வெயில் எப்படி தான் போகிறாங்க? பைக்கில் போகிறதே கிடப்பாரு எனக்கு ஹோட்டல் காலி ஆயிடுச்சா என்ன? வெற்றிகரமாக 2வது டோல்கேட்டுங்க. வெற்றிகரமாக 2வது டோல்கேட்டு தாண்டிட்டு போகிறோமே. தண்ணி
தண்ணி குடிச்சாச்சுங்க. அப்படியே நான் கிளம்ப வேண்டியதான். உடம்புலாம் செம்ம ஹீட் ஆகிடுச்சு. ஏப்பா போகலாமா? போவோமா ஊர்கோலம். இனி வந்து திண்டிவனம் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தானாங்க. அதுக்குள்ள ஒரு 3/4 மணிக்குள்ள 1 ஹவரில் போகலாம் நினைக்கிறேன். 20 கிலோமீட்டர் காசு பண்ணலான்னு நினைக்கிறேன். தெரில, நான் இது ஒரு ஆவரேஜாக கணக்கு பண்ணல 1 கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ போகுது அப்படின்னு. ஸ்பீடு போகுது நான் கணக்கு பண்ணவே இல்லை. கணக்கு பண்ணாமல் போயிட்டே இருக்கேன். பார்க்கலாம். நொங்கு 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 அப்புறம் எவ்வளோ பார்த்து கேமரா இது எவ்வளோ வருது? எவ்வளோ? 30,000 கேட்ட டவுண்டுக்குது ஒன்றும். நீ இப்போ எடுத்தது அது எங்க எது இப்போ மூஞ்சி வரும்போது எடுத்திய இது ரன்னிங்கில் இருக்கும். அப்படியா? ஓடிட்டு ஏன் 4 பேர் 4 உலகத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதுவும் தப்பு தான். இந்த மாதிரி தில்லு இருக்கணும். இந்த சைக்கிளில் போகிறோம், நம்ம தனியாக போக முடியுமா கொள்ள முடியாது, தில்லு இருக்கணும். அவருக்கு போயிருக்கேண்ணா. அதுக்கு முன்னாடி இது மாதிரி கவர்மெண்ட் சைக்கிள் வச்சுருந்தேன். அதில் கவர்மெண்ட் சைக்கிளா? அதில் வந்திருக்கேன் கவர்மெண்ட் சைக்கிளில். அதான் ஆள் அப்படியே இதாகிறா கரெக்டாகிறா. சைக்கிள் போயின்னு வந்து நான் அடிக்கடி போவேன். இப்போ போய் 1 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ரைடு போய். போன வருஷம் போனது. உனக்கு நீ சொந்த ஊர் கன்னியாகுமரி? கன்னியாகுமரி. சென்னைக்கு வந்துட்டு போகிறேன், ரிட்டர்ன் போகிறேன். ஆமாம் ஆமாம். இப்போ கேரளா போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். கன்னியாகுமரி போய் தான் கேரளா போகிறது. கன்னியாகுமரி தாண்டி தான் போகணும். இப்படி போனால் சேலம் போய் போகணும். ஆமாம், அதான் சொல்கிறேன். நான் வந்து கன்னியாகுமரி போய்க்குவேன். அப்படியா? மதுரை, திருச்சி மதுரை. ஆமாம். அது திருநெல்வேலி. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருச்சி போயிட்டு கேரளா போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? இப்போ சாப்பாடு காசெல்லாம் நான் ஒரு நாளைக்கு ஹோட்டல் தான். காசு அதுக்கெல்லாம் காசுலாம் இருக்குது. எப்படி? இந்த வேலைக்கு போகிறேன்ல, இப்போ சேர்த்து வச்சு போனேன் காசு. இப்போ வேலை லீவா? லீவ். இப்போ 1 வாரம் லீவ் போட்டிருக்கேன். 1 வாரத்துக்குள்ளே போயிடணும். அதெல்லாம் போயிடலாம். ஒரு 3 நாளில் போயிடலாம். அப்படியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பார்த்து சாப்பிடு கரெக்டாக. வாங்கிக்க வந்து இது பண்ணாங்க. அதான் ஃபுல்லாக தண்ணி ஜூஸ்மா குடிச்சிக்கிறேன். ஏதாவது உடம்பு தாங்க இல்லை தாங்க. இந்த வெயிலுக்கு இந்த வாட்டி சரியான வெயில். முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நீ வந்து மாட்டிக்கிட்ட மாரி எனக்கு தெரியுது. வெயில் அதிகமாகிடுச்சு. இப்போ உங்கள் ஏரியாவில் நல்லா இதாக இருக்கும்ல? அங்கே இப்போ செம்ம வெயில். அங்கே
அது இதே கிடையாது, போடத்தனம் இப்படியே தான் போகணும். தான் ஆகுதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு போகிறாரு அவர். வாழ்க்கையில் பயப்படக்கூடாது எதுக்குமே. ஐயோ இவ்வளோ தூரம்னு சாதாரண தூரம் இருக்காது. இப்போ மெட்ராஸ் சென்னையில் எப்போ கிளம்புனா? காலம்பு 8 மணிக்கு. அப்படியே வந்துன்னுங்கிறாரு. அவ்வளோதான். ஐஸ் வாட்டர் எங்கே வருதுங்க? ஐஸ் வாட்டர் தான்ப்பா பாருப்பா. ஐஸ் வாட்டரில் கழுவு முடிஞ்சா? இல்லை ஐஸ் வாட்டர் கழுவக்கூடாது. வரல. அறியாத ஒரு மைக் தெரியாத ஒரு மைக் அதே மாதிரி வெயில் போயிட்டு அதான் கிளம்ப வேண்டியதாங்க. இந்த மாட்டேங்க சரியான வெயில், செம்ம முடியலைனால. ஏன்னா முன்ன மாதிரி இல்லைவங்கள வெயில் பயங்கரமாக அடிக்குது வெயில். ஐஸ் வாட்டர் வரும் பார்த்தா ஐஸ் வாட்டர் வரல. அப்படிலாம் போக வேண்டியதாங்க. கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு கிளம்பி தான். போக வேண்டியதான். நீ வண்டி பூண்டி காலு தான் செம்ம வலிக்குது. ஆமாம், அண்ணா வேற கேட்டார் என்னப்பா எப்படி வர அப்படின்னு. கன்னியாகுமரி கேரளா. நான் முன்னா மாதிரிலாம் இல்லைங்க, வெயில் செம வெயில் இருந்தோட. நான் முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன், அந்த டைம் காட்டிலும் இந்த டைம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. அதான் அப்துல் கலாம் அன்றைக்கே சொன்னார், வருஷம் வருஷம் வந்து குளோபல் வார்மிங் வரும், குளோபல் வார்மிங், அதனால் மரங்கள் நடுங்கடா, மரத்தை நடுங்கடா அப்படின்னு. தடுக்கிறதுக்கு ஒரே வழியை மரம் நடுறதுதான். யார் கேட்டா? அது என்ன பண்ணுற, மக்கள் தொகை பெருக்கம் அதெல்லாம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு ஓட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது காலுக்கு. இங்கே வந்து திருச்சிக்கு 200 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் போகணுங்க.
தானே இது காய் இங்கே இந்த ஏரியா காய் தானே வாங்க போகிறாரு 17 நான் 3 தானே கிலோமீட்டர் 7 மணிக்கு கிளம்புனாங்க வந்து செல்லு காணாம போச்சாமா அது நான் கண்டுபிடிச்சிடுறேன் ஸ்டேஷன் போகிறேன்ப்பா போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் ஒரு பத்த நான் சாப்பிட்ணுன்னு கேட்டால் அது எத்தனை குடிக்கிறேன் எல்லாமே வா சரி அவரு கூட கொடுப்பாரு நான் அவ்வளோ சாப்பிடுவேன் எல்லாமே இங்கே வா அதே அதே சரக்கு பாலுங்க அதில் போனால் ஒரு இது இருக்காதுல்ல இந்த வயசுலாம் போக முடியும் வயசான போக முடியுமா அதுதான் டெய்லியும் போக கிடையாதுல்ல வருஷத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போய்ட்டு வரும் அவ்வளோதான் சென்னையில் வேலை செய்யணும் நல்லா இருங்க கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருங்க வேற இல்லை பட்